இந்த பஸ்ஸில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் லீனியர் ரோ பசில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த லீனியர் ரோ பசிலில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னு கொடுத்துருவாங்க. அது ஒரு டைப் இல்லையா? நெக்ஸ்ட்டு சர்டன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. எத்தனை பேருன்னே நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் பஸ்ஸில் வச்சு கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ நம்ம இதில் வந்து இந்த சர்டன் நம்பர் ஆஃப் பர்சன் பசில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை வாசிக்கலாம். டி சிட்ஸ் தேர்ட் ஃப்ரம் எனி எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த ரோ. சரியா? டி வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டிலிருந்து மூணாவது ஆளாக உட்காந்துருக்கான். அப்படின்னா அது ரைட் எண்டாகவும் இருக்கலாம், லெஃப்ட் எண்டாகவும் இருக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 4 persons சிட் பிட்வீன் சி அண்டு டி. டிக்கும் சிக்கும் நடுவில் 4 பேரா. as many persons சிட் பிட்வீன் சி அண்டு டி as பிட்வீன் ஏ அண்டு சி. சிக்கும் டிக்கும் நடுவில் எத்தனை பேரோ அதே ஆட்கள் தான் ஏக்கும் சிக்கும் நடுவில். ஒன்லி 2 persons சிட் பிட்வீன் பி அண்டு ஏ. பிக்கும் ஏக்கும் நடுவில் 2 பேர் தான் இருக்காங்களாம். நெக்ஸ்ட்டு ஏ கமா பக்கத்தில் எது இருக்கோ அதுதான் அந்த ஹூ. ஏ ஹூ சிட்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் பி. பியோட லெஃப்டில் ஏ இருக்குது. ஏ சிட்ஸ் தேர்டு டு த ரைட் ஆஃப் எஃப். எஃப்போட ரைட்டில் மூணாவது இடத்துல ஏ இருக்குது. நெக்ஸ்ட்டு இ சிட்ஸ் ஃபோர்த் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப். எஃப்போட லெஃப்டில் நாலாவது இடத்துல இ இருக்குது. நெக்ஸ்ட்டு அண்ட் சிட்ஸ் செகண்ட் ஃப்ரம் த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் எண்ட் ஆஃப் த ரோ. சரியா? இதுதான் லீனியர் ரோ பசிலோட ஃபார்மேட். அப்படின்னா இது இப்படி ஒரு வரிசை இருக்குது. இந்த வரிசையில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னு கொடுத்துருவாங்க. சரியா? இது ஒரு டைப். எத்தனை பேர்னு கொடுக்காம கொடுக்கறது தான் இந்த சர்டன் நம்பர் ஆஃப் பர்சன். சரியா? இப்போ நம்ம இந்த சம் வந்து பார்க்க போகிறோம். இதில் எத்தனை பேர்னே நம்மகிட்ட கொடுக்கல. சரிங்களா? அதனால நம்மளால் இந்த டயக்ராம் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்க முடியாது. ஏதாவது ஒரு க்ளூவை எடுத்துகிட்டு அதிலேருந்து டயக்ராம் ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு க்ளூவெல்லாம் என்ன நீங்கள் எடுத்து எழுதலாம். ஃபஸ்ட்டு க்ளூ டி சிட்ஸ் தேர்ட் ஃப்ரம் எனி எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த ரோ. சரியா? இப்போ இது ரைட் எண்டு இல்லை லெஃப்ட் எண்டுன்னு வச்சுக்கலாம். இதில் மூணாவது இடத்துல டி இருக்கான். இது ஒரு பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு ஒரு பாசிபிலிட்டி வைப்போமா? இது லெஃப்ட் எண்டு. இதில் மூணாவது இடத்துல டி இருக்கான். இப்படியாகவும் இருக்கலாம், இப்படியாகவும் இருக்கலாம். இது ரைட் எண்டு. சரியா? நெக்ஸ்ட்டு க்ளூ என்னது? 4 persons சிட் பிட்வீன் சி அண்டு டி. சிக்கும் டிக்கும் நடுவில் 4 பேராம். சரியா? அப்போ இது எப்படியா இருக்கலாம்? சி இந்த சைடு, டி அந்த சைடாக இருக்கும். இல்லை அப்படின்னா டி இந்த சைடு, சி வந்து இன்னொரு சைடில் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ளூ என்னது? சிக்கும் டிக்கும் நடுவில் எத்தனை பேரோ அதே ஆட்கள் தான் ஏக்கும் சிக்கும் நடுவில். சரியா? இது ஒரு க்ளூ. நெக்ஸ்ட்டு ஒன்லி 2 persons சிட் பிட்வீன் பி அண்ட் ஏ. பிக்கும் ஏக்கும் நடுவில் 2 பேர் தானா. அவங்களே சைடு இப்போ கொடுத்துட்டாங்க. ஏ ஹூ சிட்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் பி. பியோட லெஃப்ட் சைடு தான் ஏ. நடுவில் 2 பேர் போட்டாச்சா? நெக்ஸ்ட்டு ஏ சிட்ஸ் தேர்டு டு த ரைட் ஆஃப் எஃப். எஃப்போட ரைட் சைடில் மூணாவது ஆள் வந்து ஏவான். இந்த ஃபார்மெட் நமக்கு வந்து கன்ஃபார்மாக கிடச்சிருச்சு. எஃப்பை நான் இங்கிட்டு போட்டோம்னா லெஃப்ட் சைடு ஆயிரும். அப்போ எஃப் இந்த சைடு இருக்கப்போ மூணாவது ஆள் வந்து ஏ. அப்போ இதிலே போடலாம். எஃப்பு ஒன்றாவது ஆள், ரெண்டாவது ஆள், மூணாவது ஆள் ஏ. நமக்கு இந்த லைன் ஃபுல்லாகவே கிடச்சிருச்சு இந்த 2 க்ளூவிலேருந்து. நெக்ஸ்ட்டு இ சிட்ஸ் ஃபோர்த்து டு த லெஃப்ட் ஆஃப் எஃப். நெக்ஸ்ட் அதே இதில் பாருங்கள். எஃப்போட ஃபோர்த்து லெஃப்ட்டில் ஈயா. இது எஃப்போட ரைட் சைடு. எஃப்போட லெஃப்ட்டில் நாலாவது ஆள் இ. 1 2 3 4 இ. சரியா? அடுத்து அண்ட் சிட் செகண்ட் ஃப்ரம் த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் எண்ட் ஆஃப் த ரோ. இந்த இ வந்து லெஃப்ட் எண்டிலேருந்து 2வது ஆளாக இருக்கான். இதுதான் லெஃப்ட் எண்டுனா 1வது ஆள் 2வது ஆள் இதுதான் ஈயாக இருக்கான். சரியா? இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா
இங்கே சொன்னேன்னா இப்போ பியும் ஏவும் வரப்போ கமா பக்கத்தில் ஹூ கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கமா கிட்ட யார் இருக்காங்களோ அவங்கள பற்றி தான் நெக்ஸ்ட் சென்டென்ஸில் பேச போகிறாங்கன்னு அர்த்தம். இந்த ஈயோட விஷயத்தில் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க சிட்ஸ் 4 to the left of எஃப். சரியா, அண்டு கொடுத்துருந்தாங்கன்னா யார் இருக்காங்களோ அவங்கள பற்றி தான் பேசுகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ வந்து எஃபோட 4வது லெஃப்டில் இருக்குது. அதே வந்து எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் எண்ட்லேருந்து 2வது இடத்துல இருக்குது. சரியா, இதெல்லாம் நமக்கு க்ளூவாக கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட்டு நம்மகிட்ட வந்து 2 பாசிபிலிட்டி இருக்குது. இந்த க்ளூவெல்லாம் இங்கே போடுவோம். ஃபஸ்ட்டு இந்த பாசிபிலிட்டியில் போய் இதை உட்கார வைக்கலாம். ஃபஸ்ட் ஆள் இங்கே வேக்கண்ட்டாக 2வது இடத்துல போட்டாச்சா? அடுத்து டி 3வது இடத்துல இங்கே வந்து டி இருக்குது. நெக்ஸ்ட்டு 1 2 2 ஆள் விட்டு எஃப்க்கு 2 ஆள் விட்டு ஏக்கு 2 ஆள் விட்டு பி. இது ஒன்று. இதை போய் இங்கே நம்ம மெர்ஜ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதை இங்கே போய் மெர்ஜ் பண்ணணும். இதை இங்கே மெர்ஜ் பண்ணணும்னா எனக்கு வந்து இந்த லெஃப்ட் எண்ட்லேருந்து இங்கே இந்த லெஃப்ட் ஹேண்ட் இந்த ரோவை எடுத்து நான் இங்கே எழுதிட்டேன்னா நடுவில் எத்தனை பேர்னு எனக்கு தெரியாது. சரியா, இப்போ அதனால் இதை நான் வந்து வச்சுட்டு நம்ம இதை வச்சுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு இதோட நம்ம மெர்ஜ் பண்ணியிருக்கோம். இதோட நம்ம மெர்ஜ் வந்து பண்ணணும். சரியா, இப்போதைக்கு இதை பண்ணாமல் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த க்ளூவிலேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ளூ சிக்கும் டிக்கும் நடுவில் 4 பேர். இந்த இருக்குது டிக்கு இந்த டிக்கு இந்த சைடு 4 பேர் போடுறதுக்கு இங்கே இடமே கிடையாது. ஏன்னா இங்கே லெஃப்ட் எண்டு முடிஞ்சு போச்சு, ரைட் எண்டு முடிஞ்சு போச்சு. அப்போ டிக்கு இந்த சைடு தான் வரணும். அப்போ இதை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ 1 2 3 4 இங்கே சி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இங்கேயும் டி இருக்கா? இந்த டிக்கு இங்கிட்டு லெஃப்ட் சைடில் போக முடியுமா? 4 பேர் தேவை, இங்கிட்டு போக முடியாது. அப்போ இது ரைட் சைடு தான் வர முடியும். அப்போ இந்த இதை தான் நம்ம அங்கே யூஸ் பண்ண முடியும். 1 2 3 4 இந்த இடத்துல சி. இந்த க்ளூ மொத்தமாக நம்ம முடிச்சிட்டோமா? இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சிக்கும் டிக்கும் நடுவில் எத்தனை பேரோ ஏக்கும் சிக்கும் நடுவில் அத்தனை பேர். இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இது ரெண்டில் யார் காமனாக இருக்கா? சி காமனாக இருக்கான். அப்போ டி இந்த சைடு ஏ இந்த சைடாக இருந்தாலும் நடுவில் கரெக்டாக நடு சென்டரில் தான் சி இருக்கும். இங்கிட்டு 3 பேர்னால் இங்கிட்டும் 3 பேர் தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இங்கிட்டு 4 பேர்னால் இங்கிட்டும் 4 பேர் தான் இருக்கும். இல்லை இது எப்படி இருக்கலாம்? கரெக்டாக இந்த 2 பேர்த்துக்கும் நடு சென்டர் பாயிண்டில் தான் சி இருக்கும். இப்போ இங்கே வாங்க. ஃபஸ்ட்டு க்ளூவில் டிக்கும் சிக்கும் நடுவில் எத்தனை பேர்? 1 2 3 4 பேர். ஆனால் ஏக்கும் சிக்கும் நடுவில் ஆளே கிடையாது. அப்போ இந்த பாசிபிலிட்டியே நமக்கு வராது. இது கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட்டு இதில் தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் சிக்கும் டிக்கும் நடுவில் எத்தனை? 1 2 3 4 பேர் இருக்கா? அப்போ இந்த மாதிரி தானே வந்திருக்கு. டி இந்த சைடு இருக்குது, சி இந்த சைடு இருக்குது. டி இந்த சைடு, சி இந்த சைடு. அப்போ ஏ வந்து சிக்கு இந்த சைடு இருக்கணும். இப்போ இங்கிட்டு 4னா இங்கிட்டும் 4. 1 2 3 4 ஏ போட்டாச்சா? நெக்ஸ்ட்டு இந்த க்ளூ முடிஞ்சிடுச்சா? அடுத்து இந்த க்ளூ நம்ம இதை வந்து இதில் ஃபுல்லாகவே எழுதிட்டோம்ல. இப்போ இதை எடுத்து இங்கே போட போகிறோம். நமக்கு இதில் வந்து யாரை தெரியும்? ஏவை மட்டும்தான் தெரியும். ஏக்கு 2 ஆள் விட்டு பி போடுறோம். ஏக்கு 2 ஆள் விட்டு பி இருக்கா? நெக்ஸ்ட் ஏக்கு இந்த சைடு 2 ஆள் விட்டு எஃப்க்கு இந்த சைடு 3 போட்டோமா? ஈக்கு அடுத்து ஒரு ஆள் விட்டு இந்த இடமே முடியுது. சரியா, அவ்வளோதான். எல்லா க்ளூவை யூஸ் பண்ணிட்டோம். எத்தனை அவங்க கொடுத்த ஆட்களை வந்து ஃபில் பண்ணிட்டோம். இதில் வந்து இத்தனை டேஷ் இருக்கே அப்படின்னா அத்தனை டேஷ்க்கு அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தான் நம்ம ஃபில் பண்ண முடியும். சரியா, இந்த சர்டன் நம்பர் ஆஃப் பசிலில் அவங்க யாரை கொடுத்துருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் ஃபில் பண்ண முடியும். மற்ற இடத்துல யார் வருவான்னு நமக்கு தெரியாது. சரியா, அவ்வளோதான் இந்த பசில். இந்த பசில் இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 6 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. அப்போ இந்த சர்டன் நம்பர் ஆஃப் பசிலில் மொத்தம் 21 பேர் இருக்காங்க. சரிங்களா, இப்போ இது வந்து ஃபேஸிங் நார்த்து. அதனால
நான் பேனா வச்சுருக்கேன், என்னோடய சைடு வந்து ரைட் சைடாகவும் இதை லெஃப்ட் சைடாக வச்சுக்கிட்டேன். அப்போ இது வந்து லெஃப்ட் எண்டு, இது வந்து ரைட் எண்டு. இதே ஃபேஸிங் சவுத்துன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது ரைட் எண்டாக இருக்கும், இது லெஃப்ட் எண்டாக இருக்கும். அவ்வளோதான்.